பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்கிறாங்க, சக்தி எவ்வளோ அழகாக சமைச்சிருக்கான்னு, எனக்கு சாப்பாடு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து ரொம்ப அழட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொன்னியோட அம்மாவோட ஃப்ரெண்டு நீ, உன்னோட கைப்பக்கம் சக்தியும் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இப்போ படுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரசேகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. மறுநாள் காலையில் எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உஷா வந்து டீ குடிக்கிறாங்க. மூர்த்தி வந்து கலாய்க்கிறாரு, உன் டீயை குடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு இந்த டீயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உஷா சொல்கிறாங்க. அப்போ பொன்னி வராங்க. உட்காரு பொன்னி அப்படின்னு சொன்னதும், இல்லை மாமா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டமாகவே நிற்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து கட்டை பிரிக்கிறதுக்காக சக்தி வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொன்னிக்கு வந்து அந்த கட்டை பிடிச்சி விட்றாங்க. சரி காயம் வந்து சீக்கிரம் ஆறிட்டு இனிமேல் எந்த வேலையும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. சந்திரசேகர் வந்து இனிமேல் நீ எதுவும் ரொம்ப வேலை பார்க்காண்டம்மா, கட்டை ஊற்றுட்டாங்கன்னு உன் இஷ்டம் போல் வேலை பார்க்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அம்மா பக்கத்தில் இருக்க கோயிலில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜெயா பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்னியும் சாமி முன்னாடி இருந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.